மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க மாத்திரை போட்டுக்கோங்கன்னு. இங்க எவ்வளவு நேரமா கணக்கு எழுதுவீங்க, நாளைக்கு பாத்துக்கலாம்ல. ஆனா இதெல்லாம் இன்னைக்கே முடிச்சாதான் நல்லது. தள்ளி தள்ளி போட்டா சரிப்பட்டு வராது. அதுக்காண்டி தூங்குற நேரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. டாக்டர் உங்களை நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல. என்னங்க சிரிக்கிறீங்க? சன்னியாசி குமளிக்கு போறப்ப போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், சேது மறு வீட்டுக்கு போறப்ப போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது எனக்கு ரெண்டு கையே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. வாஸ்தவம் தாங்க, சன்னியாசி உங்க கூட இருக்கிறது யானை பலத்துக்கு சமம். அவரு ஊருக்கு போனது உங்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். எங்க நான் வேணா சேதுவுக்கு போன் பண்ணி சீக்கிரத்துல வர சொல்லட்டுமா? அவன் அங்க சந்தோஷமா இருக்கணும்னு போயிருக்கான். அவனை தொந்தரவு பண்ண வேணாம். ஆமா, உங்க ஒத்தாசைக்கு தம்பியையும் சேதுவையும் நீங்க நினைக்கிறீங்களே, அதான் போஸ் இருக்கானே இங்க. என்கிட்ட சொன்னா எந்த வேலையா இருந்தாலும் செய்ய போறான். போஸா? ஏன் மாமா சிரிக்கிறீங்க? போஸுக்கெல்லாம் இந்த வேலை செய்ய விவரம் பத்தாது. சின்ன பையம்மா, 5000 ரூபாய்க்கு பதிலா ஒரு சைஃபர் கூட போட்டான்னு வச்சுக்க, விளக்கு குளறுபடியா ஆயிருமா? ஏப்பா, நீங்க எந்த வேலை சொன்னாலும் நான் கவனமா தப்பு இல்லாம செய்யறேன். இல்ல போஸ், உனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. சேதுவும் உங்க அப்பாவும் வர முடியும், நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஆனா இப்பதான் சேதுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அவனே போனை போடுறான் பாரு. எப்படியா இருக்க? இன்னும் தூங்கலையாப்பா? இல்லப்பா, இந்த மாசம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு தான்ப்பா தூங்க போறேன். இந்த நேரத்துல எதுக்குப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தான் சேது உன்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே போனை போட்டுட்ட. எனக்கும் உங்க கூட பேசணும்னு தோணுச்சுப்பா, அதான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு போனை போட்டேன். அங்க ஏதாவது சிரமமா இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, நான் உடனே புறப்பட்டு வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல சேது, நீ என்ன அங்கேயேவா இருக்க போற? கொஞ்ச நாள்ல வந்துட போற முடியும், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இது பிரச்சனையும் இல்ல சேது. சரிங்கப்பா. அப்புறம் மறு வீடுலாம் எப்படி இருந்துச்சு சேது? நல்லா போய்கிட்டு இருக்குப்பா. விஷயம் கேள்விப்பட்டேன். என்னப்பா, நீ கொண்டுட்டு போன சட்டையெல்லாம் உனக்கு பத்தாம போயிடுச்சாமே? உனக்கு சட்டை எடுத்து அனுப்பி வைக்கவாப்பா? நல்லபடியா இருந்து மறு வீடுலாம் முடிச்சுட்டு வாப்பா. சரிப்பா. சேது ராசாங்கத்துக்கிட்ட பேசுற? ஆமா அப்பத்தா. ஆனா ஸ்பீக்கர்ல போடு. சரியா பத்தா? ராசாங்கம் அமைச்சர் வீட்டுக்கு வந்து உன்னை எலெக்ஷன்ல நிக்க சொன்னாராமே, அதுக்கு நீ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னியாமா? ஆமா அத்தா. இதுல யோசிக்க என்னையா இருக்கு? வேலத்துக்கும் கட்சிக்கு அள்ளி காசை கொடுத்துக்கிட்டு இருக்க, நீங்களா வந்து பதவி கொடுக்குறேன்னு சொன்னா எதுக்கு வேணான்னு சொல்ற? விஷயத்த கேள்விப்பட்டதுமே சாமி கிட்ட உத்தரவு கேட்டேன்ப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. துணிஞ்சு எலெக்ஷன்ல நில்லையா? நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சா எங்க எல்லாருக்கும் பெருமை தானேப்பா. சரின்னு சொல்லுங்கப்பா. இது அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்றேன். நீப்பா வச்சிட்டுமாயா? குட் நைட் பா. தமிழு, இங்க வந்து உட்காரு. நான் சத்தம் போட்டது உனக்கு வருத்தமா இருக்கா? இல்லங்க, தெரியும் தமிழு, நீ அத்தை கிட்ட அழுதுகிட்டு இருந்த. அப்ப திட்டும் போது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, அதனால அம்மா கிட்ட போய் அழுதேன். அப்புறம் தான் நீங்க மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்களே. நடந்ததுக்கு அப்புறம் நீங்க காலையில திட்டினத நான் மறந்தே போயிட்டேங்க. மன்னிச்சிரு தமிழ். நீங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? உன்கிட்ட எப்பயுமே கோபமா பேசக்கூடாதுன்னு நான் மனசார நினைச்சிருக்கேன். அறியாம எப்படி வெளியே போன்னு சத்தம் போட்டேன்னு எனக்கே தெரியல. என்ன விஷயம் வந்தாலும் நான் அமைதியா இருந்துருவேன் தமிழ். எங்க அப்பா விஷயம் வந்த உடனே என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. புரியுதுங்க? கைய நீட்டு தமிழ். எதுக்குங்க நீட்டுன்னு சொல்றேன், முக்கியமா சொல்றேன். இனிமேட்டு எப்பயும் உன் மேல கோபமே படமாட்டேன். என்ன தமிழ், பீரோல ஆடு போட்டோவே ஒட்டி இருக்கு? இதெல்லாம் நாங்க வளர்த்த ஆடோட போட்டோ, அதோட நினைவாதான் இந்த போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். ஆட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்க, கடைசியில ஒரே போடா போட்டு சாப்பிடுறது அதானே? கடைசியா நீ அந்த கோபால சாப்பிட்ட ஞாபகம் உனக்கு இருக்கா இல்லையா? இப்படி கிண்டல் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் தமிழ். மலரு, நேத்து மாப்பிள்ளைங்க போட்டோ எல்லாம் கொடுத்து உன்னை பார்த்து வைக்க சொன்னேன்னு பாத்தியாமா? உனக்கு ஏதாவது மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? இந்த போட்டோல யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அப்பா அவங்க கிட்டே பேசுறேன். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா.
அதுவும் இல்லாம நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீங்க எப்படிப்பா தனியா இருப்பீங்க? அதனால எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்ன பத்தியா மலர் யோசிக்கிற? எனக்கு ஐயா குடும்பம் இருக்கு. காலத்துக்கும் எனக்கு கஞ்சி அவங்களே ஊத்துவாங்க. ஒரு வருஷம் போகட்டுமே, அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா? என்னப்பா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் அவங்களே முடிவு எடுக்கிறாங்க. நீ யாரையாவது மனசுக்குள்ள வச்சிருக்கியாமா? எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுமா, அப்பாவுக்கு சம்மதம் தான். எனக்கு அப்படி யாரையும் பிடிக்கல. எதா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுமா மலரு. உன் விருப்பம் தாமா என் விருப்பமும். மாமா மறுபடியும் சோவ பிடிச்சிருக்கா? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்பனா உங்க காலில் சோவ பிடிக்கலன்னு சொல்றீங்க. இப்படி எல்லாம் எதுவும் இல்ல. சோவ பிடிச்சிருக்கா இல்லையான்னு உங்க காலை தொட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஏய் என்னடி பண்ற? தனம் சும்மா தமிழ். நான் மாமா கூட தான் விளையாடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்க. ஹிந்தி சொல்றாங்க பாண்டி கிட்ட, மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டு பாத்ரூம் வசதி இல்லைன்னு எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது கேக்குறீங்களா? மறுபடியும் மாப்பிள்ளைக்கு சோவ பிடிச்சிருச்சுங்க போய்கிட்டு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளைக்கு என்ன ஆகும் சொன்னா உங்க மண்டைக்கு ஏறுதா? உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. என்ன சார் வேணும்? இங்கிலீஷ் கக்கூஸ் இருக்கா? அதான் வெஸ்டர்ன் டாய்லெட் அது இருக்கா சார்? சார் வேணும் ஒண்ணு. தம்பி கூட்டிட்டு போய் காட்டுங்க. எம்பிட்டு சார்? இது 5000 ரூபா சார், இது 6000 ரூபா, இது 7000 ரூபா சார். சரி சார், விலை வசதியா உள்ளதா கொடுத்துருங்க. வீட்டு அட்ரஸ் கொடுங்க. டெலிவரி சார்ஜ் மாத்திரம் ஒரு 500 ரூபா வரும். தூக்கி விடுங்க சார். எதுக்கு டெலிவரி சார்ஜ்? நானே கொண்டுட்டு போறேன் சார். இந்த காசை பிடிங்க, தூக்கி விடுங்க. தலையில சுமந்துகிட்டு இருக்க பாண்டி. வெளிநாட்டு கக்கூசு வசதி வந்தா எல்லாம் வாங்கிட வேண்டியதுதான். மறு வீட்டுக்கு மருமைய வந்திருக்காங்க, அவங்களுக்கு வசதி குறைவா இருக்க கூடாது இல்ல, அதுக்கு தான். சரிதான், வரட்டா? செல்லப்பாண்டி தான் நம்ம ஊருக்கு புது பணக்காரன். தூக்கிட்டு போறது வெளிநாட்டு கக்கூசு. பாண்டி அண்ணே வாங்கண்ணே. உன் புருஷன் எங்கம்மா? அவர் வெளியே போயிருக்காரு, மதியம் தான் வருவாரு. கை நீட்டி கடன் வாங்குறது தெரியுது, மாசம் மாசம் வட்டி கட்ட வேண்டாமா? கத்தாதீங்கன்னு கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்னத்தமா பேசுறது? 2 நாளா உன் புருஷனை கறிக்கடையில பாக்குறேன். நாய்க்கு ருசியா கறி வாங்கி திங்க காசு இருக்கு, கடன் அடைக்க காசு இல்லையா? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னமா சொன்னதையே சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.